காசு எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போயிருப்பீங்க. ஆனா இனிமே இட்லி, தோசை வாங்குறதுக்கு ஏடிஎம் போலாம். அப்படி ஒரு ஏடிஎம் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க பெங்களூர்ல. இதனுடைய பின்னணியை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. சோ சிலிகான் வேலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெக்னாலஜிகளின் தலைநகரான பெங்களூர்ல தான் இட்லி, தோசை வேணுமா? இனிமே நீங்க ஒரு ஏடிஎம்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஏடிஎம் போனோம்னா நம்ம ஒரு கார்டு போட்டு காசு வேணும்னா தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு மெஷினை ஃப்ரெஷ்ஷார்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு பெங்களூர்ல வைக்கப்பட்டிருக்கு. அங்க போயிட்டு நீங்க QR கோட் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இட்லி வேணுமா, சட்னி வேணுமா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்புட் கொடுத்த உடனே ஒரு 55 செகண்ட்ஸ்லயே வந்துட்டு இட்லி இல்ல வாட் எவர் யூ ஆர் ஆர்டரிங் இது எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு மெஷின் எதுக்காக தயாரிச்சாங்க அப்படின்னு இதனுடைய பின்னணியை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ்ஷார்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய தலைவரான சரண் ஹிரேமத் அப்படின்றவர் 2016ல அவருடைய உடல்நிலை சரியில்லாத ஒரு மகளுக்காக இட்லி தேடி நகர் ஃபுல்லாவே அலைஞ்சிருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவர் எந்த டைம், ஒருவேளை மிட் நைட் போய் தேடி இருப்பார் போல, அவர் தேடின அந்த ஒரு டைம்ல வந்துட்டு இட்லி அவைலபிளா இல்லை. வீட்டில் உடல்நிலை சரியில்லாத ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு இட்லி வாங்க முடியல அப்படின்ற ஒரு விரக்தி தான் அவரை இந்த ஒரு ஏடிஎம் உருவாக்க வச்சிருக்குது. அண்ட் இந்த ஏடிஎம் 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம பணம் எடுக்கிறதுக்கு எந்த டைம்னாலும் போய் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி தான் இந்த இட்லி அண்ட் தோசைக்கான ஏடிஎம்மும் 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கும். பெங்களூர்ல 2 இடத்துல இதை வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் பல நகரங்கள்ல இந்த ஒரு மெஷினை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஐடியால தான் இவர் வந்து இருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய தேவைதான் புதிய கண்டுபிடிப்புகளின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி கண்டுபிடிச்சோம், லைட்டு கண்டுபிடிச்சோம், ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே நம்மளுடைய கம்ஃபர்ட்காக தான். ஸோ அது அடுத்த லெவலை ரீச் பண்ணி எல்லா நேரமும் மக்களுக்கு ஒரு இட்லி கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் 24 மணி நேரமும் இந்த ஒரு மெஷின்ல இட்லி, தோசை, இன்ஃபேக்ட் சட்னிஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். அந்த இட்லிலையுமேவும் பொடி இட்லி வேணுமா, இல்லை சாக்லேட் இட்லி வேணுமா, இந்த மாதிரியா நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் முக்கியமா இந்த ஒரு மெஷின் தான் சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட ஒரு மெஷின் அப்படின்ற பேரும் பெற்றிருக்கு. அண்ட் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.